ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தியாக பார்த்துடுகிறோம். தாவேக தலைவர் விஜய் பிரச்சாரத்துக்கு பாரபட்சமின்றி அனுமதி வழங்க கோரி தாவேக வழக்கு தொடர்ந்திருந்த நிலையில் அந்த வழக்கின் விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் விதிமுறைகளை வகுக்க காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விஜய் பிரச்சாரத்துக்கு பாரபட்சமின்றி அனுமதி வழங்க கோரி தாவேக சார்பில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அது தொடர்பாக உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். உயர்நீதிமன்றம் தனது உத்தரவில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கு, அது தொடர்பான முழு விவரம்? தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ளார். கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் செப்டம்பர் 20 முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பிரச்சாரத்திற்கு கடுமையான நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டி விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்களை எந்த பாரபட்சமும் இன்றி பரிசீலித்து அனுமதி வழங்க மாநிலம் முழுவதும் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தலை வழங்க டிஜிபிக்கு உத்தரவிடக் கோரி தாவேகா துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அந்த மனு நீதிபதி N சதீஷ்குமார் முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது தாவேகா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் V ராகவாச்சாரி நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளையும் மற்ற கட்சிகள் மீது விதிக்கப்படாத நிபந்தனைகளையும் தாவேகாவுக்கு விதிக்கப்படுவதாக கூறினார். எந்த வழியாக சென்னை திரும்ப வேண்டும் என்றெல்லாம் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் எத்தனை வாகனங்கள் வர வேண்டும் எனவும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டதாகவும் வாதிட்டார். கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் வரக்கூடாது என நிபந்தனைகளை விதிக்கிறார்கள், அவர்களை வர வேண்டாம் என நாங்கள் எப்படி சொல்ல முடியும் என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து நீதிபதி இது போன்ற நிபந்தனைகள் அனைத்து கட்சிகளுக்கும் விதிக்கப்படுவதுதானே என நீதிபதி கேள்வி எழுப்பினார். முழுமையாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டால் மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்களா? யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல, பொதுக்கூட்டம் நடத்தினாலும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் நடத்த வேண்டும் என நீதிபதி குறிப்பிட்டார். தலைவராக இருக்கும் நீங்கள் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும், சேதப்படுத்தப்பட்ட சொத்துக்களுக்கான இழப்பீடு வசூலிக்கப்பட்டதா, இல்லை என்றால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட நேரிடும் எனவும் நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார். மேலும் கர்ப்பிணிகள் மாற்றுத்திறனாளிகள் வர வேண்டாம் என கோரிக்கை விடுத்து மற்றவர்களுக்கு நீங்கள் முன்மாதிரியாக திகழலாமே என விஜய் தரப்பு வழக்கறிஞருக்கு நீதிபதி அறிவுறுத்தினார். காவல்துறை சார்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் வி ராஜ்திலக் எந்த இடத்திலும் அனுமதி மறுக்கப்படாமல் நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்படுவதாக கூறினார். திருச்சி பரப்புரையின் போது தாவேகா தொண்டர்களின் செயல்களை புகைப்படமாகவும் காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். அதனை பார்த்த நீதிபதி இவர்கள் இதுபோன்ற உயரமான இடங்களில் ஏறி நின்று ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பேற்பது, இதனை நீங்கள் ஒழுங்குபடுத்த வேண்டாமா எனவும் தாவேகா தரப்புக்கு நீதிபதி மீண்டும் ஒரு கேள்வி எழுப்பினார். இதனையடுத்து அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தக்கூடிய வகையில் விதிமுறைகளை வகுக்க அறிவுறுத்திய நீதிபதி பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக ஒரு குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்யும் வகையில் விதிமுறைகளை வகுக்கவும் உத்தரவிட்ட நீதிபதி இந்த விதிமுறைகள் குறித்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.